13/1 13/1 1979. 1979 சார்? 79. 71. 9. 79. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 12:45. 12:45 AM PM சார்? AM போட்டேன். 13ஆம் தேதி கரெக்ட் தான் சார். நீங்கள் இப்போ சொல்கிறது கிளியராக இல்லை சார். 12:45 AM PM சார்? AM. AM. பிறந்த இடம்? பிறந்த இடம் அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையா சார்? ஆமாம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி மிதுன ராசி. மிதுன ராசி. துலாம் லக்னம். துலாம் லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? புனர்பூசம். நீங்க துலாம் லக்னம் அப்படின்னு இருந்தாலே புதன் தசை குரு பக்தியில் 2022 கஷ்டமா இருக்கா? ஆமாம் குருஜி. 2022 ஜூன் மாசத்திலிருந்து சஷ்டாஷ்டக புதன் தசை குரு பக்தி கடன் தொல்லைகளை நிறைய கொடுத்துருக்கா? ஆமாம் குருஜி. கடன் தொல்லை தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. கடன் தான் இருக்கு. சரி, புதன் கொஞ்சம் கடுமையான புதன் திசையில் குரு புக்தி. ஆனால் சனி புக்தியும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். எப்பெல்லாம் சனி வருதோ, அதுவும் இப்போ இந்த சனி ராகு இந்த மாதிரியான அமைப்பில் பிறந்தவங்களுக்கு சனி புக்தியோ ராகு புக்தியோ வரும்போது தகப்பனை பாதிக்கிறது, தகப்பனுடைய சொத்துக்களை பாதிக்கிறது, பூர்வீகத்தை பாதிக்கிறதுன்னு கொஞ்சம் நெகட்டிவ் நடக்கும். ஓகே. இப்போ இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புதன் திசையில் சனி புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. குரு புக்தியும் சனி புக்தியும் உங்களுக்கு 2022, 23, 27 வரைக்கும் பாதிப்பு தான். 27க்கு பிறகு தான் நல்லா இருப்பீங்க. ஆனால் பௌர்ணமி யோகத்தில் திருவாதிரைக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால, பௌர்ணமி யோக அமைப்பில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால பேசிக்னு சொல்லப்படக்கூடிய வாழ்வாதார அமைப்புகளில் எந்த கஷ்டங்களும் இருக்காது, நல்லாவே இருப்பீங்க. என்ன கேட்கணும் குருஜி? இப்போ வேலை எனக்கு இருந்தது, அது எழுதி கொடுத்தாச்சு. என்னங்க இப்போ வேலை எனக்கு இப்போ கிடைக்குமா? மற்ற 2வது வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? ஆமா, 2வது வேலை கிடைக்குமா? இப்போ சனி தசை வரைக்கும்லாம் வேலை கிடைக்காதுங்க. சனி புக்தி வரைக்குமே வேலை கிடைக்காது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி புக்தி 3/6/2027 வரைக்கும். வீட்டில் யாருன்னா மீனராசி சிம்மராசி இருக்கிறாங்களா? அவங்க மனைவி குழந்தைகள் வீட்டில் பையன் இருக்காங்க. பையனுக்கு மீனராசியா சிம்மராசியா? மீனராசி. பையனுடைய ஜென்மச்சனி அவன் குறிப்பாக ரேவதி நட்சத்திரமா இருப்பாப்ல. ரேவதி நட்சத்திரமா? கரெக்டா. ரேவதி நட்சத்திரம் தான். ரேவதி நட்சத்திரம். இன்னும் 1 வருஷத்துக்கு தகப்பனுக்கு 10 பைசா வருமானம் வராது உங்கள் ஜாதகப்படி. அதுக்காக உடனே எல்லா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் தகப்பன் பாதிப்பாரான்னு எடுத்துக்க வேண்டாம். இப்போ நடக்கிறது பாபத்துவமான புக்தி, 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி. அதனால தான் பையனுக்கு ஏதாவது ஜென்மச்சனியா அஷ்டமச்சனியான்னு கேட்டேன். பையனுக்கு ரேவதி நட்சத்திரம்ன்றதுனாலையும் உங்களுக்கு சனி புக்தி அந்த ஜென்மச்சனி விலகக்கூடிய 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இங்கே சனி புக்தி நடக்கிறதுனாலையும் பணங்காசில் சரியாக உங்களை போட்டு பெரட்டி எடுப்பார். வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்காது, காசு பண விஷயத்தில் கடனை பண்ணாதீங்க. ஏதாவது தொழில்களில் ஆரம்பிச்சிட போகிறீங்க. உங்களுக்கு இதுக்கடுத்து வரக்கூடிய கேது தசை கூட உங்களுக்கு சுமாரான தசை தான். ஆனால் சுக்கிர தசை பெரிய யோகம். கேது தசை கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்காதுங்க, அதையும் சொல்லிடுறேன். கேது தசை கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இப்படி தான் இருக்கும். ஏன்னா சனியின் பார்வையில் மட்டும்தான் கேது இருக்கிறார். சனியின் வீட்டில் சனியின் பார்வையில். சுக்கிரதசை உங்களுக்கு அபாரமாக இருக்கும். சுக்கிரதசை உங்களுக்கு பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய உச்சகுருவின் பார்வையிலையும் இருக்குது. எவ்வளவு தான் அடித்தாலும் தாங்கக்கூடிய யோக ஜாதகம் உங்கள் ஜாதகம். லக்னாதிபதி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார், சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். பிற்பகுதி வாழ்க்கை நல்லா இருக்கும் 50 வயதுக்கு பிறகு. இன்னும் ஒரு வருஷத்துக்கு வேலை அமைப்புகளில் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். அடுத்த ஏப்ரலில் தான் நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் வேலை கிடைச்சாலே எதனா லொல்ல சொல்லுவீங்க, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் போகும். சரியா? வீடு கட்டுற அமைப்பு. வீடு அமைப்புகளா? வீடு கட்டுற அமைப்புகள்லாம் இப்போ இல்லைங்க. ஆனால் சுக்கிர தசையில் வீட்டில் சொந்த வீட்டில் இருப்பீங்க கரெக்டாக 5-6 வருஷம் கழிச்சு. 2034 சுக்கிர தசை வரும்போது நீங்கள் நினைக்கிறத விட டாப் கிளாஸ் வீடு கிடைக்கும்.
ஓகே குருஜி. இப்போ எதுவுமே நடக்காதுங்க, தட்டி 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 போய்கிட்டு இருக்குங்க. 48 வயசுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் ஏற்படுங்க. சரிங்களா? சரிங்க குருஜி. சரி, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி.